ஆமா இது சட்டப்பேரவை தானங்க, இதுல இருக்குங்க அட்லி வந்தாரு. ஏற்கனவே ஒருத்தர் வரமாடியான்னு கேட்டீங்க, வந்தா நீ சிஎம் ஆயிட முடியுமான்னு எல்லாம் கேட்டீங்க, வந்தாரு சிஎம் ஆயிட்டாரு. சரி நம்ம என்னதுக்கு பதில் சொல்லணும்? நம்ம ராஜ்மோகன் அண்ணன் வந்து பயங்கரமான பதில் தெரிவிக்க விட்டுருக்காரு பாருங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் திரையுலகில் இருந்து திரைப்படங்களை விடுத்து மக்கள் பணிக்காக அரசியலுக்கு வந்துவிட்டார். ஆனால் அரசியலிலே இருந்த அண்ணன் சிவசேகரன் அவர்கள் எடிட்டிங் என்கிறார், ட்ரெய்லர் என்கிறார். அட்லியை குறித்து பேசிய போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாகவும், நீங்க எல்லாம் எது அடிச்சாலும் நாங்க சிக்ஸர் அடிக்கிறோம்ல. தமிழ் தாய் வாழ்த்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? ஃபர்ஸ்ட் கவர்னரை உட்கார வச்சு தமிழ் தாய் வாழ்த்து கேட்டிருக்கீங்களா? முதல்ல அவங்களுக்கு தொடர்த்தி விட்டுதான் உங்களுக்கு பழக்கம் அந்த அசம்பிளில. நாங்கெல்லாம் தமிழ் தாய் வாழ்த்து பாரு நிக்க வச்சு அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கோம். நீங்க அதை பத்தி எல்லாம் பேசவே கூடாது. அதே கவர்னர் முன்பு தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம சூனாப்பான இருக்காருல்ல, அதான் நம்ம உதயநிதி என்ன இங்க எப்படி கூவத்தூர் கதை வந்தது? ஓ அடிக்கடி கூவத்தூர் போயிருந்து அந்த பழக்க தோஷத்திலேயே பேசிட்டீங்களோ? அதுக்குதான் எங்க தளபதி தகரமான பதிலடி கொடுத்திருக்காரு. சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசுதான். நம்ம சிஎம் பார்த்து இவர் எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணாரு, என்னெல்லாம் பண்ணா தெரியுமா? கடைசியில இப்ப அவரே பாராட்டுற அளவுக்கு வந்திருக்காரு பாருங்க யாருன்னு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 கோடி மக்களுக்கு மேல தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் வந்துட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, பார்த்து பண்ணிக்கலாம். நன்றி.